எதுக்காக இந்த வீடியோனா, இப்ப ரீசென்ட்டா ரிலீஸ் ஆகி எல்லாராலயும் பேசப்படுற ஒரு படம் தான் அப்சஷன். ஏன்னா, இந்த படத்த சாதாரண ஒரு பேய் படமா, ஒரு ஹாரர் படமா கடந்து போக முடியாது. இந்த படத்த பார்த்தவங்க எல்லாருமே, இந்த படம் என்னோட வாழ்க்கையில கனெக்ட் பண்ணுது அப்படின்னு ஏகப்பட்ட கருத்துக்கள முன்வைக்கிறாங்க. 10 கோடியில எடுத்த ஒரு படம் 1000 கோடி அடிக்குதுன்னா, அப்ப மக்கள் எந்த அளவுக்கு அந்த படத்த பார்த்திருப்பாங்க, எந்த அளவுக்கு உன்னிப்பா அதுல இருக்கிற விஷயங்கள கவனிச்சிருப்பாங்க. அதுலயும் குறிப்பா அந்த படத்த பத்தி பேசினாலே, பெண்கள் தான் வரையா சண்டைக்கு அப்படின்னு சண்டைக்கு இழுக்குறாங்க. ஏன்னா, அந்த படத்துல முக்கியமான 2 கேரக்டர் தான். ஒன்னு நிக்கி, இன்னொன்னு பேர். ஏன்னா, அந்த படத்த பார்த்த சில பேர் பேர் மேல தான் தப்பு இருக்கு. உன்னை என் தம்பி மாதிரி பாக்குறேன், ஒரு பிரதரா பாக்குறேன் அப்படின்னு சொல்ற ஒரு பொண்ணை வசியப்படுத்தி காதல் வலையில விழ வச்சா அவளோட வாழ்க்கையை அழிச்சிருக்கான் அப்படின்னு சில பேரும், இன்னொரு சைடு இல்ல நிக்கி மேல தான் தப்பு இருக்கு. ஆண்கள் பெண்கள் கிட்ட காதலை வெளிப்படுத்தினாவே அவங்க சரியா அதை கண்டுக்கிறது கிடையாது, ரெஸ்பான்ஸ் பண்றது கிடையாது. சோ அதனாலே ஆண்கள் தவறான ஒரு முடிவுக்கு போறாங்க. அது மூலியமா ஏற்படுற பிரச்சனையும் பெரும்பாலும் ஆண்களை தான் பாதிக்குது. இந்த நிக்கின்ற கேரக்டர் எப்படி பேர் மேல ரொம்பவே லவ்வா இருக்காலோ, இப்படி ஒரு சைக்கோ பொண்டாட்டியோ காதலியோ எனக்கு தேவல அப்படின்னு ஆண்கள் எல்லாருமே போர்க்கொடி தூக்குறாங்க. சோ ஓமல தப்பா ஏமல தப்பா, நீ சைக்கோவா நான் சைக்கோவா அப்படின்னு எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. பெண்கள் 2 பேத்துக்கு நடுவுல ஒரு மிகப்பெரிய போட்டியே போகுது. அதனால இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில இருந்து நமக்கு தெரிஞ்ச சில தகவலை உங்களுக்கு சொல்றோம். சோ இத வச்சு நீங்க பேர் மேல தப்பா நிக்கி மேல தப்பா, காதல்னு வந்துட்டா யார் அதிக அட்மையரா இருக்கா, யார் மேல நிறைய ஃபால்ட் இருக்கா அப்படின்னு நீங்க அதுல கண்டுபிடிங்க. அதோட நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்சஷன் அப்படின்ற ஒரு ஹாரர் படத்துல பேர் அப்படின்ற ஒரு பையன் நிக்கின்ற ஒரு பொண்ணை வந்து காதல் வலையில விழ வைக்கிறதுக்காக என்னென்னமோ ட்ரை பண்றான். ஆனா என்னதான் பண்ணியும் அந்த பொண்ணு இவனை லவ் பண்ண மாட்டேங்குது. சோ அதனால ஒரு மேஜிக் ஸ்டிக்கை வாங்கி இந்த பொண்ணு என்ன மட்டும் தான் லவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டிக்கை உடைக்கிறான். அதுக்கப்புறம் நடக்கிற பிரச்சனை தான் இந்த படத்தோட கதையே. இந்த படத்தோட கதையை உங்களுக்கு இன்னும் ஃபுல்லா தெரியல, அது மட்டும் இல்லாம இந்த படம் இன்னும் பார்க்கல அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இதுக்கு முன்னாடியே ஒரு வீடியோல இந்த படத்தோட ஃபுல் மூவி ஸ்டோரியை நான் எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருப்பேன். சோ மறக்காம அந்த வீடியோ பாருங்க. அந்த வீடியோ பாத்தீங்கன்னா அந்த கதை உங்களுக்கு புரிய வரும். அந்த கதையில இருந்து அந்த கதையை கேட்ட பார்த்து எப்படி இந்த சொசைட்டி ஒரு கதையை எப்படி தன்னோட வாழ்வியல கனெக்ட் பண்ணிருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு புரிய வரும். சோ கதை கேட்கலனா மறக்காம அந்த வீடியோ பாருங்க. அப்படின்னா தான் இந்த வீடியோ உங்களுக்கு ஓரளவுக்கு புரிய வரும். இந்த படத்தை பத்தி நம்ம நிறைய விஷயங்களை பேச போறோம். இந்த படத்துல என்னதான் சொல்ல வராங்க, இந்த படத்துல மறைஞ்சிருக்கிற ரகசியம் என்ன அப்படின்னு இந்த வீடியோ கண்டிப்பா ஃபுல்லா பாருங்க. ஆண்கள் பெண்கள் இவங்க 2 பேத்துக்கும் நடுவுல இருக்கிற காதலை எப்படி இந்த உலகம் பாக்குது அப்படின்றத உங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு பாயிண்ட் கிடைக்கும். இந்த படத்துல முக்கியமான 4 கேரக்டர் தான். ஒன்னு பேர், இன்னொன்னு நிக்கி, ஒன்னு சாரா, இன்னொன்னு யான். இவங்க 4 பேருமே ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க. இவங்க 4 பேத்துக்கும் நடுவுல ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்டைரக்டான ஒரு லவ் கனெக்டிவிட்டி இருக்கு. ஆனா அது ஓப்பனா வெளியே காமிச்சிக்க மாட்டாங்க. இருந்தாலுமே அந்த லவ் கனெக்டிவிட்டி இவங்க 4 பேருக்குள்ளேயும் இருக்குன்னு தெரிஞ்சாலும் கூட யார்கிட்ட அந்த கனெக்டிவிட்டி இருக்கோ அவங்க கிட்ட காமிக்காம எனக்கு பிடிச்சவங்க கிட்ட தான் நான் காமிப்பேன் அப்படின்னு காதலை தனக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கிறாங்க. இப்ப யார் மேல யார் கனெக்டிவிட்டியா இருக்காங்கன்னு சொல்லி பார்த்தா நிக்கி மேல பேர் ரொம்ப லவ்வா இருக்காரு. ஆனா அதே நிக்கி இயான் மேல லவ்வா இருக்காங்க. ஆனா இங்க பார்த்தா நம்ம சாரா நம்ம பேர் மேல லவ்வா இருக்காங்க. என்னடா ஒரே கள்ள உறவா இருக்கேரா அப்படின்னு சொல்லி பார்த்தா இது எல்லாமே வயசு கோளாறு தான். ஒருத்தங்க மேல உண்மையான லவ் இருந்தா அந்த லவ் நம்ம முதல்ல வெளிப்படுத்தணும். அது அவங்களுக்கு பிடிக்கலன்னா நம்ம ஒதுங்கிடலாம். ஒருத்தங்களை கட்டாயப்படுத்தி அந்த லவ் தான் நமக்கு கிடைக்கணும்னா அந்த லவ் பயனற்றதா தான் இருக்கும். பேரும் எத்தனையோ சமயங்கள்ல எப்படியாச்சும் நிக்கி கிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்றாரு. ஆனா பேர் லவ் பண்ற விஷயம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சாராக்கும் இயானுக்கும் தெரிய வரும். ஆனா இயான் இங்கவே சொல்லிருக்கலாம், இல்ல மச்சான் நான் வந்து நிக்கிய நானும் ட்ரை பண்றேன், நீ இதுல இருந்து ஒதுங்கிரு, எங்க 2 பேத்துக்குள்ள வராதா அப்படின்னு சொல்லி இயான் சொல்லிருக்கலாம். ஆனா இந்த இடத்துல பேரும் ஒரு கேள்வி கேட்டிருக்கலாம், அது எப்படி நீ எப்படி அந்த பொண்ணு மேல கண்ணா இருக்கியோ அதே மாதிரி தான் நானும் கண்ணா இருக்கேன், நம்ம 2 பேருமே ப்ரப்போஸ் பண்ணுவோம், யாருக்கு ஓகே சொல்றாங்களோ அவங்க தட்டி தூக்கிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்கலாம். ஆனா நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன், அதே பொண்ணை என் ஃப்ரெண்டும் லவ் பண்றான், நான் தான் தியாகி, நான் விட்டு கொடுத்துறேன் அப்படின்ற பேர்ல எதுக்குடா உன் வாழ்க்கையும் நாசம் பண்ணிட்டு அந்த பொண்ணு வாழ்க்கையும் நாசம் பண்றீங்க அப்படின்ற ஒரு நிலைமை தான் இங்க வந்திருக்கு. இப்ப நீங்களும் ஒரு கேள்வி கேட்கலாம், சரி நீங்க 2 பேருமே லவ் பண்றது ஓகே தான், அந்த பொண்ணு எப்படி அவங்க 2 பேத்தையுமே லவ் பண்ணுவா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நிஜமாலுமே பேருக்கு நிக்கி மேல லவ் இருக்க தோணுமோ உண்மைதான். ஆனா நிக்கிக்கு யாரை பிடிச்சிருக்குன்னா இயானை தான் பிடிச்சிருக்கு. நிக்கி இயான் இவங்க 2 பேத்துக்குள்ளேயும் ஏதோ ஒரு கனெக்டிவிட்டி இருக்கு. ஏன்னா பேர் வந்து தன்னோட காதலை வெளிப்படுத்துவாரு என்ன லவ் பண்ண அப்படின்னு. ஆனா அவங்க அந்த அளவுக்கு பெருசா கண்டுக்க மாட்டாங்க. எது பேசுறதா இருந்தாலும் இயானை பார்த்து தான் பேசுவாங்க. அதோட ஒரு பார்ட்டிக்கு போனா கூட இயான் எங்க ட்ரிங்க் எடுக்கிறாரோ அவங்க பின்னாடி நிக்கியும் போய் ட்ரிங்க் எடுப்பாங்க. சோ இந்த மாதிரியான ஏகப்பட்ட விஷயங்கள் இவங்களுக்குள்ளே ஒரு கனெக்டிவிட்டில இருந்திருக்கு. ஆனா இதை பேர் என்னதான் பெருசா நோட் பண்ணாலும் நோட் பண்ணாம விட்டாலும் இது அந்த அளவுக்கு பெருசா அவரை பாதிக்கல. அவரை பொறுத்த வரைக்கும் நிக்கி என்ன லவ் பண்ணணும் அதான் எனக்கு ஒரே வழி அப்படின்னு தான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே ஐடியா கேட்டுட்டு இருக்காரு. ஒரு கட்டத்துக்கு மேல நிக்கிக்கும் தெரிய வருது பேர் என்ன கரெக்ட் பண்ண பாக்குறான் அப்படின்னு. இவங்க 2 பேத்துக்குமே பர்சனலா பேச ஒரு டைம் கிடைக்குது. அப்ப நிக்கி பேசுற விதத்தை பார்க்கும்போது பேர ஒரு தம்பி மாதிரி தான் அவங்க
அவங்க பார்த்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஏற்கனவே இவங்களோட ஃப்ரெண்டு சாரா கிட்டயும் நான் பேர ஒரு பிரதர் டைப்பா தான் பார்க்கறேன். அவன் மேல எனக்கு எந்த ஒரு ஃபீலிங்ஸும் இல்ல அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்ப அதே தான் நிக்கியும் கன்வெர்ட் பண்ண பார்க்கறாங்க. ஆனா இங்க ஒரு பொண்ணு என்ன பிரதர் மாதிரி பாக்குது அப்படின்னு சொல்லியும் கூட அந்த பொண்ணை கரெக்ட் பண்ண தான் பார்க்கறான் அந்த பையன். அப்பதான் பேரும் ஒரு கடைக்கு போய் ஒன் விஷ் வில்லோ அப்படின்ற ஒரு ஸ்டிக்கை ஒன்னு வாங்கிட்டு வராரு. அந்த ஸ்டிக்கை நம்மளோட ஆசையை சொல்லி உடைச்சா அது அப்படியே நடக்கும் அப்படின்றது அந்த ஒன் விஷ் வில்லோவோட ஒர்க். இப்ப நிக்கியும் நான் உன்னை பிரதரா தான் பார்க்கறேன் அப்படின்னு சொன்ன பிறகும் கூட பேர் வந்து அந்த ஒன் விஷ் வில்லோவை யூஸ் பண்றாரு. நிக்கி என்ன மட்டும் தான் காதலிக்கணும், என்னையே சுத்தி சுத்தி வரணும் அப்படின்னு தன்னோட ஆசையை சொல்லி அந்த ஸ்டிக்கை உடைக்கிறாரு. அந்த ஸ்டிக்கை உடைச்ச அடுத்த நிமிஷமே வீட்டுக்குள்ள போன நிக்கி திரும்பி வந்து பேர் கிட்டே வராங்க. அப்ப நீ வேணா என் வீட்டுக்குள்ள வாயா அப்படின்னு சொல்லி நிறைய டைம் கூப்பிட்டு பாக்குறாங்க. ஆனா பேர் ஒரு பயந்த சுபாவம் அப்படின்றதால அந்த வீட்டுக்குள்ள போகல. அப்ப திடீர்னு எங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, சோ எனக்கு தனிமையா இருக்கிறதுக்கு ரொம்ப பயமா இருக்கு, நான் உங்க வீட்டுக்கு வரதா அப்படின்னு நிக்கி கேட்கும்போது தாராளமா வாயா அப்படின்னு பேரும் நிக்கியும் பேரோட வீட்டுக்கு கிளம்பி போறாங்க. அப்ப பேருக்கு ஒரே டவுட், இந்த ஸ்டிக்கை உடைச்சல இருந்து நிக்கியோட பிஹேவியர் ரொம்பவே மோசமா இருக்கு, ஒரு வினோதமா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு திங்கிங் இருக்கு. ஆனா 100% பேருக்கு இது கன்ஃபார்ம் ஆகல. சோ இவங்க ரெண்டு பேருமே வீட்டுக்கு வந்த உடனே அவங்க ரூமுக்குள்ள ஒன்னா ரொமான்ஸ் பண்ணிட்டு ஒரு மாதிரி ஒண்ணு மண்ணுமா இருக்காங்க. பொதுவா சொல்ல போனா பேர் வந்து சூனிய வச்சு நிக்கிய கரெக்ட் பண்ணிட்டான். என்னதான் நிக்கிக்கு அந்த ஒன் விஷ் வில்ல மேஜிக் நடந்தாலுமே அடிக்கடி நிக்கி தன்னோட பழைய நினைவுக்கு திரும்பி போவாங்க. அது உண்மையான ஒரு நிக்கியா மாறுவாங்க. இவங்க ரெண்டு பேரும் ரொமான்ஸ் பண்ணும்போது கூட நிக்கிக்கு தன்னோட சுய நினைவு வரும். ஆஹா இது நான் கிடையாது அப்படின்னு சொல்லி மன்னிப்புலாம் கேட்பாங்க. அப்ப திடீர்னு மறுபடியும் இப்ப இருக்கிற அந்த சூனியக்கார நிக்கியா வந்து மாறிடுவாங்க. சோ இப்படி தன்னோட நிலைக்கு அவங்க போவாங்க. ஆனா ஒரு 2 செகண்ட் 3 செகண்ட்குள்ள தனி மீறி போராடி அவங்க ட்ரை பண்ண பாப்பாங்க. ஆனா இருந்தாலுமே அந்த ஒன் விஷ் உள்ள மேஜிக் அவங்கள கட்டுப்படுத்திடும். இப்ப நிக்கியும் பேரும் ரெண்டு பேருமே ஒன்னா லவ் பண்றது அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கே ஒரு மாதிரி சந்தேகத்தை ஏற்படுத்துது. இவங்க ரெண்டு பேரும் எதனால திடீர்னு ஒன்னா ஆனவங்க. இப்ப சாராவும் யோசிக்கிறா, என்னடா அது எவ்வளவு போய் என் தம்பியா பாக்குறேன்னு சொன்னானே, இப்ப இவ கூட சுத்திட்டு இருக்காளே அப்படின்னு அவங்களுக்கே ஒரு சந்தேகம் தான். ஆனா இதுக்கப்புறம் தான் நிக்கியோட பிஹேவியர் நாளுக்கு நாளும் ரொம்பவே சைக்கோத்தனமா மாறுது. நீ தான் என்னோட உலகம், நீ என்னை விட்டு ஒரு இன்ச்சு கூட நகரக்கூடாது அப்படின்னு பேர் மேல ரொம்பவே அட்மையரா இருக்காங்க. சரி பேருக்கே ஒரு சந்தேகம் இருக்கு, நிஜமாலுமே நிக்கி என்ன லவ் பண்றாளா அப்படி இல்லையான்னு. இந்த விஷயத்த யான் கிட்ட சொல்லும்போது ஒன்னும் பிரச்சனை இல்ல, இந்த மாதிரி ஒரு பார்ட்டிக்கு நான் தனியா போறேன், நீ வர வேணாம்னு சொல்லிப்பாரு, அவளோட பிஹேவியர் எப்படி இருக்கு பார்க்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா கொடுக்க அந்த ஐடியா படி நிக்கி கிட்ட போய் நான் ஒரு பார்ட்டிக்கு போறேன் அப்படின்னு அதுவும் தனியா போறேன்னு சொல்லும்போது நிக்கிக்கு பயங்கரம் கோவம் வருது. அவங்க ரொம்பவே கத்துறாங்க. சரி இவ ரொம்பவே கத்துறா, வேற அடிக்கடி பைத்தியமே நடந்துக்கிறா, இவளையும் கூட்டிட்டு போலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க. அப்படி கூட்டிட்டு போகும்போது எல்லா ஃப்ரெண்ட்ஸும் ஒன்னா சேர்ந்து பார்ட்டியை நல்லா என்ஜாய் பண்றாங்க. அப்ப திடீர்னு டக்குன்னு நிக்கிக்கு தன்னோட பழைய நினைவு திரும்பி வருது. அப்ப ஒரு போயம் ஒன்னு சொல்லியிருப்பாங்க. அந்த போயம் மூலியமா அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா ஒரு அக்கா தம்பியோட ரிலேஷன்ஷிப் தான் அந்த போயம்ல சொல்லியிருப்பாங்க. சோ இது மூலியமா நான் பேர ஒரு தம்பியா தான் பாக்குறேன் அப்படின்றத கூட அவங்க கன்வே பண்ணிருக்கலாம். ஒரு சின்ன ஒரு ஹெடனா கூட நம்ம டைரக்டர் வச்சிருக்கலாம். திடீர்னு ஒரு கேம்ல பேர் வந்து சாராவை கிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு கேம் ஒன்னு விளையாடுறாங்க. அந்த கேம் கேட்ட உடனே நம்ம நிக்கிக்கு பயங்கரமா கோவம் வருது. நீ எப்படி அவளை கிஸ் பண்ணலாம், நான் தானே உனக்கு பிடிச்ச பொண்ணு அப்படின்னு சாராவையும் விலகிட்டு நம்ம நிக்கி எனக்கு கிஸ் பண்ண அப்படின்னு சொல்லி வாண்டடா கேக்குறாங்க. சுத்தி இருக்கிற எல்லா ஃப்ரெண்ட்ஸும் ஒரு மாதிரியா பாக்குறாங்க, யாராவ ஒரு வினோதமா பண்றா அப்படின்னு. அப்ப திடீர்னு நம்ம நிக்கிக்கு பழைய நினைவு திரும்பி வந்துருது. அப்ப அவங்க ஒரு விஷயத்த யோசிக்கிறாங்க, இது நான் கிடையாது, நான் வந்து வேற நிக்கியா இருக்கேன் அப்படின்னு சொல்லி தன்னைத்தானே கொலை பண்ணி சூசைட் பண்ண பாக்குறாங்க. பாட்டில் எடுத்து தலையில உடைச்சிக்கிறாங்க. அப்படி உடைக்கும் போது திடீர்னு ஒரு கரண்ட்ல இருக்கிற அந்த மேஜிக் நிக்கி வந்துடுறாங்க. வந்த உடனே ஆஹா பாரா நான் தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி தலையில இருந்து ரத்தம் வந்தா கூட அவங்க வந்து சிரிக்கிறாங்க. ஒரு பொண்ணு காதலிச்சா என்ன மட்டும் தான் காதலிக்கணும் அப்படின்ற ஒரு சிந்தனை எந்த அளவுக்கு கொடூரமா இருக்குன்னு சொல்லி பாருங்க. சரி இப்ப பார்ட்டியும் முடியுது, ரெண்டு பேருமே வீட்டுக்கு போறாங்க. அதாவது நிக்கி வந்து நான் பேர அண்ணனா பாக்குறேன், தம்பியா பாக்குறேன், ஒரு பிரதரா பாக்குறேன்னு சொல்லிருப்பாங்க. பார்ட்டியில இருந்து திரும்பி வீட்டுக்கு வந்த உடனே இவங்க ரெண்டு பேத்துக்கும் நடுவுல மறுபடியும் செக்ஸ் நடக்குது. ஒருத்தன் என்னோட தம்பியா பாக்குறேன் பிரதரா பாக்குறேன் சொல்லியும் கூட இவங்க ரெண்டு பேரும் செக்ஸ் பண்றாங்க. அதையும் தாண்டி இந்த விஷயத்துல நிக்கி மேல எந்த தப்புமே சொல்ல முடியாது, ஏன்னா இவங்க மேஜிக்ல கண்ட்ரோலா இருக்காங்க. ஆனா பேர் ரொம்ப தெளிவா இருக்காரு. அவரை பொறுத்த வரைக்கும் அந்த பொண்ணை அடையணும், அதாவது என்ன ஒரு பிரதரா பாக்குற அப்படின்னு சொன்னாலும் கூட அந்த பொண்ணை அடையணும் அப்படின்ற ரொம்பவே ஒரு கொடூரமான ஒரு சிந்தனையில தான் அவர் இருக்காரு. ஒரு கட்டத்துக்கு மேல நாளாக நிக்கியோட பிஹேவியர் எதுக்குமே பேருக்கு சுத்தமா பிடிக்கல. அவங்க தூக்கத்திலே புலம்ப ஆரம்பிக்கிறாங்க, என்ன கொன்னுடு, என்ன சாவடிச்சிரு, என்னால முடியல அப்படின்னு. அதாவது பழைய நிக்கி வந்து போராடுறாங்க எப்படியாச்சும் வெளியே வரணும் அப்படின்னு. ஆனாலுமே இப்ப மேஜிக்ல இருக்கிற நிக்கியால பழைய நிக்கியை கொண்டு வர முடியல. ஆனாலுமே என்ன கொன்னுடு அப்படின்னு சொல்லி சொன்னா கூட அப்ப கூட பேர் ஒரு விஷயத்த சொல்றாரு, நீ ஏன் என் கூட இருக்க கூடாது, நீ ஏன் லவ் பண்ண கூடாது அப்படின்னு சொல்லி தன்னதான் அப்பாவியா காமிச்சுக்கிறாரு. நான் உன பின்னாடியே உருகி வரேன், ஆனா நீ என்ன லவ் பண்ணாம வேற ஒருத்தனை லவ் பண்றேன்னு சொல்ற, அதோட என்னோட லவ் உனக்கு ஏன் புரிய மாட்டேங்குது அப்படின்னு பேர் தன்னை விக்டிமா அங்க மாத்திக்கிறாரு. இங்கதான் பசங்களோட சைக்காலஜியே மாறுது. ஒரு பையன் ஒரு பொண்ணை லவ் பண்ணா தன்னை ரொம்ப அப்பாவியாவும் அவனுக்கு எதுவுமே தெரியாது, நான் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்படுறேன், நான் எதுவுமே பார்த்ததில்ல அப்படின்னு தன்னைத்தானே ஒரு ரொம்பவே ஒரு பாவப்பட்ட ஜீவனா அவன் பாவிச்சுக்கிறான். சோ இதனால ஏகப்பட்ட பெண்கள் சரி போனா போது பாவம் பார்த்து ஐயோ பார்க்க ரொம்ப பரிதாபமா இருக்கானே, அவன் நல்ல பையனா இருக்கானே அப்படின்னு சொல்லி லவ் பண்ணி கடைசியில அவனோட உண்மையான முகம் வெளியே வரும்போதுதான் இந்த ட்ராப்ல மாட்டிக்கிறாங்க. அதுலயும்
சிம்பிளா சொன்னப்போனா, சில பேர் வந்து இவங்க வல்லவன படம் ரீமாஸ் மாரி இருக்காங்க. காதல் பைத்தியம் முத்தி போச்சு. அதனால தான் இப்படி பண்றாங்கன்னு சொல்றாங்க. ஆனா என்ன பொறுத்தவரைக்கும் பேர் வந்து நீ இஷ்டப்பட்டு நான் இஷ்டப்பட்டா சுகம். நீ கஷ்டப்பட்டு நான் இஷ்டப்பட்டா இந்த மாரியான ஒரு கேரக்டரா தான் பேர் வந்து இருக்காரு. இன்னும் எத்தன காலத்துக்கு தான்டா பெண்களே போட்டு அடி அடின்னு அடிப்பீங்க. இப்ப நிக்கியும் ஒரு மாரி சைக்கோத்தனமா பண்றாங்க அப்படின்ற விஷயம் சாராக்கு தெரிய வருது. இதாண்டா வாய்ப்பு அப்படின்னு பயன்படுத்தி இப்படியாச்சு பேர் கிட்ட தன்னோட காதலை வெளிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி சாரா ட்ரை பண்றாங்க. ஆனா இந்த இடத்துல கூட உள்ள ஒரு பொண்ணை மேஜிக் பண்ணி வள்ளுக்கட்டாயமா லவ் பண்ண வச்சுட்டு இருக்கும். ஆனா அந்த பொண்ணு திடீர்னு ஒரு மாதிரி சைக்கோத்தனமா பண்றா. அதனால எனக்கு அது பிடிக்கல. இப்ப வேற ஒரு பொண்ணு நல்ல பொண்ணு வந்து என்ன ப்ரொபோஸ் பண்றா. சரி இந்த வாய்ப்பையே நம்ம ஏன் நழுவ விட்டுற கூடாது அப்படின்னு ஜாராவோட ப்ரொபோஸ் அக்செப்ட் பண்ற லெவலுக்கு போயிட்டாரு பேர். ஆனா இங்க தான் நிக்கிக்குள்ள இருக்கிற சந்திரமுகி வெளியே வந்து நம்ம ஜாராவா அடி அடி அடிச்சு அங்கேயே கொலை பண்ணிடுறாங்க. இந்த விஷயத்தை பார்த்த உடனே பேருக்கு ஒண்ணுமே புரியல. ஒரு சாதாரண ஒரு விஷ் வந்து எந்த அளவுக்கு தன்னோட வாழ்க்கையை மாத்திருக்கு அப்படின்னு சொல்லி உடனே எங்க அந்த ஒன் விஷ் வில்லோவை வாங்கினாரோ அந்த கடைக்கு போறாரு. இப்ப கடைசி அந்த கடையில இருக்கிறது ஒரே ஒரு ஒன் விஷ் வில்லோ தான். இந்த பிரச்சனையில இருந்து வெளியே வரணும்னா அதுக்கு ரெண்டே வழிதான் இருக்கு. ஒண்ணு, இந்த யார் அந்த ஆசையை கேட்டாங்கனோ அவங்க சாகணும். இன்னொன்னு, வேற ஒருத்தவங்க இந்த கேட்ட ஆசை நடக்க கூடாது அப்படின்னு சொல்லி வேற ஒருத்தவங்க வேண்டிக்கணும். சோ அதனாலே அந்த ஒன் விஷ் வில்லோவை எடுத்துக்கிட்டு போய் தன்னோட ஃப்ரெண்டு ஏன் கிட்ட கொடுக்குறாரு. அவர் இதை நம்பவே இல்லை. சரி எனக்கு ஒரு 100 கோடி பணம் வேணும் அப்படின்னு சொல்லி சும்மா அதை உடைக்கிறாரு. அங்கேயும் 100 கோடி பணமலம் வந்து கொட்டுது. இப்ப கடைசியா இருக்கிறது ஒரே ஒரு ஒன் விஷ் வில்லோ. அதையும் வந்து இப்ப வேஸ்ட் பண்ணியாச்சு. வேற வழியே கிடையாது. நிக்கியோட தான் காலத்தை குப்பை கொட்டி ஆகணும் அப்படின்னு இப்ப பேரும் வீட்டுக்கு போறாரு. போன உடனே சாராவோட டெட் பாடியை நடு வீட்டுல போட்டு வச்சிருக்காரு. ஒரு கட்டத்துக்கு மேல அங்க போன உடனே நிக்கி வந்து ஜாரா மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஜாரா வந்து ஒரு டேட்டோலாம் குத்திருப்பாங்க. அதே மாதிரி இவங்களும் ஏதோ டேட்டோலாம் குத்தி கிறுக்கி வச்சிருக்காங்க. அப்பதான் நிக்கி ஒரு விஷயத்த நோட் பண்றாங்க. அதாவது உனக்கு ஜாராவை தானே பிடிக்கும், என்ன பிடிக்காதுல, நான் ஜாரா மாதிரி தானே இருக்கேன், என்ன லவ் பண்ணு அப்படின்னு சொல்லி அந்த மேஜிக் நிக்கி தன்னைத்தானே மாத்திக்கிட்டு வேற அந்தளுக்கு லவ் பண்றாங்க. சரி இந்த பிரச்சனையில இருந்து தப்பிக்கணும்னா நமக்கு இருக்கிற ரெண்டே வாய்ப்பா அதுல ஒரு வாய்ப்பை நம்ம இழந்துட்டோம். இன்னொன்னு நம்ம கண்டிப்பா சூசைட் பண்ணி நம்ம செத்துட்டோம்னா கண்டிப்பா அது வந்து தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பேர் ட்ரை பண்றாரு. ஆனா அவர் சூசைட் பண்ண ட்ரை பண்றாரு. அவரால் முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு கோழைத்தனமா இருக்காரு. ஒரு கட்டத்துக்கு மேல நிறைய டேப்லெட் எடுத்து வாயில போட்டுக்கிறாரு. வாயில போட்ட பிறகு நான் ஏன் சாவணும் அப்படின்னு சொல்லி அந்த டேப்லெட் எல்லாமே வெளியே கக்க பாக்குறாரு. இருந்தாலுமே அந்த மாத்திரை எதுவுமே வெளியே வரல. சோ அதனால அவர் முடிவு பண்ணிட்டாரு நமக்கு மரணம் தான் அப்படின்னு. சோ இப்ப மரணத்தோட கடைசியில இருக்காரு. அப்ப கூட நிக்கிய பார்த்து நான் உன்னை ரொம்ப லவ் பண்றேன் அப்படின்னு சொல்ற விஷயத்த சொல்லிக்கிட்டே அவங்க ரெண்டு பேரும் கிஸ் பண்ணும் போதே பேர் வந்து இறந்துடுறாரு. இப்ப பேர் இறந்ததால அந்த ஒன் விஷ் வில்லோட மேஜிக்கும் நிக்கி கிட்ட இருந்து போயிருச்சு. இப்ப நிக்கியும் தன்னோட பழைய நிலைமைக்கு திரும்பி வராங்க. திரும்பி வந்து பார்த்த உடனே இங்க என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கு சுத்தமா புரியல. ஏன்டா அதெல்லாம் நடக்குது, ஏன்டா அப்படி பண்ணீங்க அப்படின்னு அழுதுகிட்டே இதோட இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. இந்த கதையில இருந்து தான் இப்ப பிரச்சனையே ஆரம்பிக்குது. ஒரு பக்கம் என்ன சொல்றாங்க, நிக்கி மேல தப்பு கிடையாது, பேர் மேல தான் தப்புன்றாங்க. இன்னொரு பக்கம் இல்ல இல்ல நிக்கி மேல தான் தப்பு, பேர் ரொம்ப அப்பாவே அப்படின்னு இப்படி ரெண்டு தரப்பினரும் தன்னோட கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இந்த கதையிலே தெளிவா சொல்லியிருப்பாங்க யார் மேல தான் தப்பு இருக்கு அப்படின்னு. ஒரு பையன் ஒரு பொண்ணை லவ் பண்ணும்போது எப்படியாச்சும் அந்த பொண்ணை என்ன லவ் பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்லி என்னென்னமோ ட்ரை பண்ணுவோம். அந்த காதலும் சக்சஸ் ஆன பிறகும் கூட அந்த பொண்ணு மேல இருக்கிற காதல் இவ எனக்கு அப்படின்னு ஆனது பிறகு கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்குது. சோ இதனாலே ஏகப்பட்ட பிரச்சனைகளும் இங்க ஆரம்பிக்குது. பொதுவா ஆண்கள் கிட்ட ஒரு மித்து இருக்கு, ஒரு பொண்ணு என்ன லவ் பண்ணாதான் நான் ஒரு ஆம்பளை, அப்படி இல்லைன்னா நான் ஆம்பளை கிடையாது அப்படின்னு சொல்லி தன்னைத்தானே பாவிச்சுப்பாங்க. சோ இது மூலமா ஏற்படுற பிரச்சனைகள் இந்த சமுதாயத்துல ரொம்பவே அதிகமா இருக்கு. ஒரு பொண்ணு வந்து என்னால முடியல, என்ன கொலை பண்ணிடு, என்னை எப்படியாச்சும் வந்து காப்பாது அப்படின்னு சொல்லி கெஞ்சரா. ஆனா இருந்தாலுமே நீ எவ்வளவு வலியை அனுபவிச்சாலும் பரவாயில்ல, நீ ஏன் கூட தான் இருக்கணும், நீ ஏன் என் கூட இருக்க மாட்டா அப்படின்னு அந்த இடத்துல ஒருத்தனோட கேள்வி எவ்வளவு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது. கடைசியா காதல நடக்கிற தப்பை யாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏத்துக்கிறது போறது கிடையாது. அவங்க மேலதான் தப்பு, இவங்க மேலதான் தப்பு அப்படின்னு இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லி சொல்லியே லைஃபை ஸ்பாயில் பண்ணிப்பாங்க. ஒரு பொண்ணுக்கு பிடிக்கலனா பிடிக்கலதான், அதே மாதிரி பிடிச்சிருக்குன்னா கூட ஏத்துக்கலாம். ஆனா இப்படி பிடிக்காத பொண்ணை வலுக்கட்டாயமா என் வாழ்க்கையில இருக்கணும் அப்படின்னு சொல்றவங்கள நம்ம எந்த மாதிரியான ஒரு மனநிலையில இருக்கும்னு சொல்லி யாராலுமே சொல்ல முடியல. இன்னும் சிம்பிளா சொல்ல போனா சப்பையும் ஒரு ஆம்பளை தான், எல்லா ஆம்பளைங்களும் சப்பை தான். இந்த படம் என்னதான் ஒரு சின்ன ஒரு ஒன்லைன் ஸ்டோரி ரொம்ப சாதாரணமா இருந்தாலுமே இந்த படத்துல இருந்து சொல்ல வர மெசேஜ் ரொம்பவே ஒரு ஆணித்தரமா இருக்கு. சோ அதனாலதான் இந்த படத்தை பத்தி நிறைய விஷயங்களும் கருத்துக்களும் சுத்திக்கிட்டே இருக்கு. சோ இந்த படத்தை பத்தி, இந்த படத்தோட கருத்துக்களை பத்தியும் நிஜமாலுமே யார் மேல தப்பு இருக்கு அப்படின்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட கருத்துக்களை மத்தவங்க படிச்சா கூட அந்த கருத்துக்களை அவங்க மாத்திக்கிறதுக்கு மூலியமா அவங்களோட வாழ்க்கையில கூட ஏதாவது ஒரு மாற்றம் வரலாம். பாத்தீங்களா, இந்த வீடியோல இருந்து நான் சொல்ல வந்த கருத்து என்னமோ ரொம்ப சிம்பிளா இருக்கலாம். ஆனா டீப்பா யோசிச்சு பார்த்தா தான் தெரியும் அதோட ஆழம் எந்த அளவுக்கு ரொம்பவே அதிகமானதுன்னு.